Hey guys, welcome back to my channel Unlimited Webs. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா Starfire 4D மிஷின்ல பிரஷர் கம்ப்ளைண்ட். சோ இந்த பக்கம் 1.1, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 1.2. ஓகேலா. சோ இதல என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா பிரஷர் பட் இன்னொன்னா இங்க் ஃபுல்லாவே ஓவர்ஃப்ளோ ஆயிருச்சு. பின்னாடி பாருங்க ரெண்டு டேங்குமே இங்க் ஓவர்ஃப்ளோ ஆயிருச்சு. தெரியுங்களா? டீ ஃபுல்லாவே இங்கா இருக்கு. இந்த டேங்க்ல பாருங்க இங்க் ஃபுல்லா இருக்கு. அதுவும் இந்த டேங்க்ல இங்க் ஃபுல்லா இருக்கு. ஸோ ரெண்டு டேங்க்லேயும் இங்க் ஃபில் ஆயிடுச்சு. ஸோ ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம் இப்போ நம்ம க்ளீன் பண்ணுறதை பற்றி. ஸோ பார்க்காதவங்க நம்ம சேனல் ஃபுல்லாகவே செக் பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ எல்லா டீமும் கழட்டியாச்சு. ஓகேலா? ஸோ டோட்டலாகவே எல்லா டீமும் நம்ம கழட்டியாச்சு. இதுலேயும் எந்த டீம் இல்லை, இதுலேயும் எந்த டீம் இல்லை. சப்டாங்குரிய மேலே அந்த இது கழட்டிட்டு ஃபில்டர் ஃபுல்லாகவே நல்லா க்ளீன் பண்ணி விட்ருங்க. சென்சார் இது அதேமாதிரி எதுவுமே நல்லா கழட்டி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்ருங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாமே நல்லா சால்வெண்ட் போட்டு ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணி அதேமாதிரி அந்த கீழே உள்ள டேங்குமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணி மாட்டின வரை தான் உங்களுக்கு பிரிண்டே நல்லா பக்காவாக ஓடும். ஸோ உள்ளே லைட்டாக இங்க் இருந்தாலோ இல்லை சாலண்ட் இருந்தாலோ இல்லை சரியாக க்ளீன் பண்ணாமல் இருந்தாலோ உங்களுக்கு ப்ரெஷர் கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. சரிங்களா? ஸோ இது நம்ம 3-வே வால்வுலேருந்து ஃபுல்லாக வரும். அதேமாதிரி இந்த 3-வே வால்வு எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணுவோம். 2-வே வால்வும் நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இங்க் எல்லாமே ஏறிச்சு. இந்த டேங்கில் போய் நம்மளை ஃபில்ட்ரு இது ஏர் டேங்க் அது இங்கேருந்து ஏறுது அங்கே போகும். நம்மளுக்கு அங்கே உள்ள ஏறுது நம்மளுக்கு இங்கேருந்து வருது. சரிங்களா? ஸோ ஃபுல்லாக டோட்டலாக டியூப்லாம் செக் பண்ணிக்கிங்க. டியூப்புக்குள்ளே எல்லாமே இங்க் இருக்குன்னு சொல்லி நல்லா செக் பண்ணிக்கிங்க. டியூப்புக்குள்ளே இங்கெல்லாம் ஏறிந்தாலுமே நம்மளுக்கு ப்ரெஷர் வராது. ஓகேலா? ஓகே. இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா டேங்க் ரெண்டுமே நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. டியூப் எல்லாமே புதுசு பண்ணியாச்சு. நம்ம ஒன்றுனா மாட்டை வீடியோ எடுத்தோம்னா ரொம்ப டிலே ஆயிரும். அதனால் நம்ம டிவி எல்லாமே ஃபிட் பண்ண பிறகு நாங்கள் வீடியோ எடுத்திருக்கேன். அது டேங்க்ஸ் எல்லாமே ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இதில் பாருங்கள் மேலே எல்லாமே புது டியூப் போட்டாச்சு. இந்த டியூப் இந்த பக்கம் வந்துருக்கு. எந்த டியூப் எப்படி மாட்டணுமோ அதே மாதிரி மாட்டிங்க. சரிங்களா? இந்த வீடியோஸில் நம்ம என்ன கம்ப்ளைண்ட் என்ன பண்ணணும்னு சொல்லுவோம். ஃபுல்லாக டீப்பாக நம்ம சொல்ல முடியாது, டைமிங் பார்த்தாது. ஓகேலா? ஸோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். முடியாத விஷயத்தை நம்மளுக்கு கால் பண்ணுங்கள். நம்ம சர்வீஸ் நேரிலே பார்த்து கொடுப்போம். ஸோ நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டுருக்கோம், போய் பாருங்கள். என்னென்ன கம்ப்ளைண்ட்டுக்குரிய என்னென்ன நம்ம சால்வ் பண்ணணுமோ எப்படி சால்வ் பண்ணணுமோ அதே மாதிரி வீடியோஸ் நிறைய போட்டிருப்போம். எல்லா கம்ப்ளைண்ட்டுமே நம்ம போட்டிருக்கோம். செக் பண்ணி பார்த்துங்க. சப்போஸ் உங்களுக்கு முடியாத பட்சத்துக்கு நம்ம கண்டக்ட் பண்ணுங்கள். நம்ம நேரில் சர்வீஸ் பண்ணி கொடுப்போம். ஓகேலா? இப்போ பாருங்கள் நம்ம 3-வே வால்வில் எல்லா டீமே மாற்றியாச்சு. அதே மாதிரி சப் டேங்க்கு என்னென்ன டீ மாட்டணுமோ அது லைனாக வரிசையாக மாட்டிக்கிங்க. இந்த டீ எப்படி வேணால் மாட்டலாம். சரிங்களா? இந்த கலர் தான் இந்த பக்கம் மாட்டணும், இந்த டீப் தான் இந்த பக்கம் மாட்டலாம் அப்படிலாம் கிடையாது. இந்த சைடில் வர டீப் எல்லாமே மாட்டலாம். அதேமாதிரி அந்த பக்கம் உள்ள டீப் எல்லாமே எப்படி தான் மாட்டிக்கலாம். இந்த டீப் தான் இப்படி மாட்டணும் அப்படிலாம் கிடையாது. ஓகேலா? ஸோ நம்ம எல்லா டீப்பும் மாட்டியாச்சு. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் பின்னாடி பார்க்குறதுக்கு. இப்போ ஸோ ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி மாட்டியாச்சு. நம்ம இந்த வேலையை பார்த்தீங்கன்னா 1 hour பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு 5 minutesல அந்த வீடியோ எடுத்து கொடுத்துருக்கோம். இப்போ மிஷின் ஆன் பண்ணுவோம். 0.7 இருக்குது. ஓகேலா? இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த பக்கம் ரைட் சைடில் இன்க்ரீஸ் ஆகுது. பட் லெஃப்ட் சைடில் ப்ரெஷர் 0.6 இருக்குது. ஓகேலா? நம்ம எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணியுமே ஏன் ப்ரெஷர் வரல அப்படிங்கிறது இப்போ ஒரு கேள்வி. எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஃபிட் பண்ணியாச்சு. எல்லாமே எந்த ப்ராப்ளமே கிடையாது. எதுவுமே லூஸாகவும் கிடையாது. ஏன்னா எல்லாமே புது டீப்னால டைட்டாக தான் இருக்குது. இருந்தாலுமே நம்மளுக்கு ப்ரெஷர் இந்த பக்கம் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா 3.3 ஆயிடுச்சு. லெஃப்ட் சைடில் 0.6 அப்படி நிற்கிது. பட் இந்த பக்கம் கூறிடுச்சு. ஸோ ரைட் சைடில் ப்ரெஷர் சரியாயிருச்சு. லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா 0.6 நிற்கிது. நம்ம என்ன கம்ப்ளைண்ட் சொல்லி இப்போ பார்ப்போம். ப்ரெஷர் மோட்டர் உள்ள பக்கம் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 2 ப்ரெஷர் மோட்ரு இருக்கும். ஸோ ஒன்று ரைட் சைடு மோட்ரு, இன்னொன்று லெஃப்ட் சைடு மோட்ரு. இப்போ இந்த மோட்ரு பாருங்கள் ரன்னிங்கில் இருக்குது. அந்த மோட்டருமே ரன்னிங்கில் இருக்குது. ஸோ 2 மோட்டருமே ரன்னிங்கில் இருக்குது. ஸோ ஒன் சைடு ப்ரெஷர் நம்மளுக்கு ட்ராப் ஆயிடுச்சு, ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு மோட்ரு நின்றும். ஸோ இதுவுமே மைல்டில் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. ஓகே. நம்ம இப்போ செக் பண்ணி பார்த்துட்டு உங்களை நான் வரேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வரேன். ஓகேலாம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இப்போ செக் பண்ணியாச்சு. மோட்ரு தான் கம்ப்ளைண்ட்டு. ஃப்ரெஷ்ஷான மோட்ரு, புது மோட்ரு. ஓகேலா? இந்த மோட்டர் எடுத்து நம்ம உள்ளே உள்ள ஃபில்ட்ரு மோட்ரு மாற்றிருக்கோம். 2 மோட்டர் முன்னாடி உள்ள மோட்டர் கரெக்டாக இருக்குது. உள்ளே உள்ள மோட்டர் தான் நம்மளுக்கு வீக் ஆயிடுச்சு. ஸோ வீக் ஆகிருக்குன்னா நம்மளுக்கு மோட்டர் ரன்னிங்லேயே தான் இருக்கும். ப்ரெஷர் ஏற விடாது. ஓகேலா?
ஸோ நம்ம வந்து மாற்றியாச்சு, மோட்டரே ஃபுல்லாக மாற்றியாச்சு, ஃபுல்லாக ஜாக்கெலாம் மாட்டி டேப் அடிச்சாச்சு. ஓகேங்களா? ஓகே இப்போ வந்து பாருங்கள், நம்ம வந்து மிஷினை வந்து ஆன் பண்ணி பார்ப்போம். நம்ம சேனல்லே பாருங்கள். ஸோ அது போக வந்து நம்ம வந்து வாட்ஸ்அப் குரூப்பு, டெலகிராம் குரூப் எல்லாமே வச்சுருக்கோம், ஜாயின் பண்ணுறா பண்ணிக்கி. ஓகேங்களா? ஓகே இப்போ வந்து பாருங்கள், லெஃப்ட் சைடில் 3.2 3.3 ஏறுதுங்களா? டக்குன்னு ஏறுது, வேகமாக வருது மோட்டர் மாற்றின பிறகு. இங்கே எல்லாமே கரெக்டாக பக்காவாக வருது. 4.0 ஆயிடுச்சு. இதோட லெவலே 4.0 தான், கரெக்டாக வந்துருச்சு. பின்னாடியுமே பக்காவே எல்லாமே க்ளீன் பண்ணி சூப்பராக மாட்டியாச்சு. ஓகே கைஸ் இப்போ வந்து பாருங்கள், பிரிண்ட் கொடுக்க போகிறோம். மிஷினும் ரெடி ஆயிடுச்சு கைஸ். டியூப் ஃபுல்லாகவே மாற்றி மோட்டர் எல்லாமே செக் பண்ணி மாட்டி இப்போ வந்து பிரிண்ட்டு சூப்பராக ஓடுது. இதான் நம்மளுடைய சர்வீஸ். வேணுங்கிறவங்க கனெக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்